இன்றைக்கி ஒரு ரெசின் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் குட்டி குட்டி புக் மார்க், கீ செயின் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது வீடியோவும் ஷேர் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஃபஸ்ட் டைமாக கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் 13 இன்ச் மோல்டில். இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால 13 இன்ச் மோல்டுக்கு எவ்வளோ ரெசின் தேவைப்படும் அந்த மெஷர்மெண்ட்லாம் தெரியாது. ஒரு குத்துமதிப்பாக தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் பேஸ் கலருக்காக நான் அக்ரைலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில வீடியோஸ் பார்த்தேன், அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அதனால் நானும் அதவே ட்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. முக்கால்வாசி ஒயிட் பேஸ் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. மேலே ஒரு கால்வாசி டிரான்ஸ்பரண்ட்டாக விட்டுட்டு அதில் கொஞ்சம் ஃபாயிலையும் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இந்த பேஸ் காஞ்சி ரெடி ஆகிறதுக்கே 2 days ஆச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஆட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது காபா பிக்சர் தான். இந்த ஸ்டிக்கர் எடுக்கிற வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் அந்த ஸ்டிக்கர் எடுத்திருந்தேன். இது வினைல் ஸ்டிக்கர் தான். என்னோட கிரிக்கெட் மெஷின் யூஸ் பண்ணி தான் இந்த வினைல் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி எடுக்கும்போது தெரியல, இது கொஞ்சம் பெரிய ஸ்டிக்கராக இருந்ததுனால பீல் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த டெக்ஸ்ட் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்க கேட்ட மாதிரி அது எல்லாத்தையும் வினைல் ஸ்டிக்கர்ஸாக எடுத்து ஸ்டிக் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே டாப் கோட் ரெசின் ஊற்றி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ப்ளைனாக இருந்த இடத்துலலாம் ஸ்டோன்ஸ்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சாச்சு.